கேபி பாலா அவர்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது? அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அதை முதல்ல விசாரணை பண்ணுங்க சொல்லிட்டு கூல் சீரியஸாரி இப்போ ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுதாங்க சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்குது. இதை பற்றியும் நடிகர் விஷால் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காரு. வாங்க என்னாச்சுங்க முழுமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேபி பாலாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய நடிப்பு திறமை மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடி மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். பாலா அவர்கள் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்கிறாரு. அதை ஒரு சிலர் பாராட்டிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் கேஒய் பாலாவை விமர்சிட்டு வர்றாங்க. ஒரு சிலர் அவருக்கு எப்படி பணம் வந்துச்சு, அவர் எப்படி உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறப்பெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பேசிய குல் சுரேஷ் அவர்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு. இலவச ஹாஸ்பிட்டல் கட்டும் அளவுக்கு பாலா பையனுக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு? அவன் ஒன்று ராஜபரம்பரை ஜமீன்தார் வீட்டு பையன்லாம் கிடையாது. அவ்வளோ பணத்திற்கு பின்னால் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. பாலாவுக்கு பின்னாடி யார் இருந்து செயல்படுறா அப்படிங்கிறத முதல்ல விசாரணை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குல்சிரஸ் அவர்களை பேசியிருந்தாரு. இதுதாங்க இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாட்டி வருது. இதை பார்த்த நெட்டிசன்கள் நீங்களும் உதவ மாட்டீங்க, உதவி செய்வங்களையும் சந்தேகப்படுவீங்க, அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு குல்சிரஸ் அவர்களை கமெண்ட்ஸில் திட்டிட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஷால் அவர்கள் பலருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்று நான் நடிகனாக திரையுலகில் பயணிக்க ஆரம்பித்து 21 வருடங்கள் நிறைவு செய்திருக்கேன். இந்த தருணத்தில் என் பெற்றோருக்கும் என் குருநாதர் ஆஷான் கிங் அர்ஜுன் அவர்களுக்கும் லயோலா கல்லூரி ஆசிரியர் ஃபாதர் ராஜநாவகம் அவர்களுக்கும் மேலும் என்னை உயர்த்தி அழகு பார்த்த அனைவருக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கனவுகளுடன் திரையுலகில் அடையெடுத்து வைத்த என்னை இன்று உங்கள் அன்பினால் உங்களின் நம்பிக்கையில் உங்கள் கரகோஷத்தில் வாழும் நடிகனாக மாறியிருக்கிறேன். இந்த வெற்றி பயணத்தில் என்னுடைய வெற்றியாக இல்லாமல் உங்களுடைய வெற்றியாக தான் பார்க்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்கள், என்னை செதுக்கிய இயக்குநர்கள், என்னுடன் ஒவ்வொரு படத்திலும் உழைத்த இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், துணை நடிகர்கள் மற்றும் தொழிலாளர்கள், மேலும் என் படங்களை உங்களுடன் கொண்டு சேர்த்த திரையரங்கு உரிமையாளர்கள், வெளியீட்டாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு ஆபரேட்டர்கள் மற்றும் எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக ஊடகவியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஆனால் இவைகளெல்லாம் விட பெரிய சக்தியாக நான் கருதுவது என் உயிரான என் ரசிகர்கள். தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களான உங்கள் அன்பே என் உயிர், உங்கள் நம்பிக்கையே என் வலிமை. நான் வீழ்ந்தாலும் என்னை எழவைக்கும் எழுச்சி குரல் நீங்கள் தான், என் நம்பிக்கையும் நீங்கள் தான். இந்த 21 ஆண்டுகள் எத்தனை சோதனைகளும் சவால்களும் வந்தாலும் எனக்கு துணையாக நின்று என் அருகில் தோள் கொடுக்கும் தோழனாக இருந்தது நீங்கள்தான். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும், நான் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கதையும், நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காகவே இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இருக்கும். இந்த பயணம் முடிவடையவில்லை, இது ஒரு தொடக்கமே. நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக எப்போதும் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.